மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் பயணிகள் மீது ரயில் மோதி கோர விபத்து நடந்திருக்கிறது. இறங்கி நின்ற பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதியதில் பெரும் விபத்து நேரிட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்க்க முடிகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் காவ்யா இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்கோன் மாவட்டத்தில் நடந்த ஒரு விபத்து, அதாவது ரயில் விபத்தில் தொடர்ந்து அங்கு பல்வேறு உடல்கள் சிதறி கிடக்க முடிகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவின் ஜல்கான் மாவட்டத்தில் கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பல பயணிகள் உயிரிழந்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த ஏராளமான பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு புகை போன்ற சில புகை வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டவுடன் அங்கிருந்த அதாவது அந்த புஷ்பக் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த மக்கள் தொடர்ந்து அங்கிருந்த அந்த ரயிலை நிறுத்தும் செயினை இழுத்து பிடித்து ரயிலை உடனடியாக நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆபத்தை உணராமல் அவர்கள் உடனடியாக அந்த ரயிலை விட்டு வெளியேறிய போது அந்த வழியாக கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயிலானது எதிரே வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் சடசடவென அங்கு காத்து கொண்டிருந்தவர்கள் மீது, குறிப்பாக இந்த புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து வெளியேறி அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் அங்கு பலர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அங்கு பல 10க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அங்கு சிதறி கிடப்பதாகவும் தொடர்ந்து அங்கு பலர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தற்போது தொடர்ந்து அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அங்கு தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக விரைந்திருக்கின்றனர். போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு அங்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தும் பணியானதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு அந்த பகுதிக்கு அருகே வசிக்கக்கூடிய மக்களும் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இருப்பினும் அங்கு பலரின் உடல்கள் ஓர நிலையில் கிடப்பதால் அவர்கள் யார் என அடையாளம் கண்டுபிடிப்பதிலேயே தொடர்ந்து சிக்கல் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் யார் என்ன என்று பார்க்காமல் உடனடியாக அங்குள்ளவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கும் பணியானது தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அங்கு ஏராளமானோர் காத்திருப்பதன் காரணமாக குறிப்பாக பலர், அதாவது 20க்கும் மேற்பட்டோர் அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் தொடர்ந்து அங்கு மீட்பு பணியானது வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.